பிரியமான தேவ பிள்ளைகளே, உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இன்று தேவன் உங்களோடு பேசும் வார்த்தை எபிரேயர் 4:13. அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமில்லை, சகலமும் அவருடைய கண்களுக்கு முன்பாக நிர்வாணமும் வெளியரங்கமுமாய் இருக்கிறது. அவருக்கே நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். இந்த வசனத்தில் அவர் நம்மை கண்காணித்து கொண்டிருக்கிறார் என்பதை உணர்த்துகிறது. ஒரு தகப்பன் தன் பிள்ளை எங்கே போகிறான், என்ன செய்கிறான் என்பதை கண்காணிக்கிறது போல தேவனும் நம்மை கண்காணித்து கொண்டே இருக்கிறார். அதுபோலதான் காயின் ஆபேல் இருவரையும் கண்காணித்து கொண்டிருந்தார். அதில் காயின் தவறு செய்து தன் கூட பிறந்த சகோதரனை கொலை செய்கிறான். அதை தேவன் கண்காணித்து காயினை சபித்தார். ஒருவேளை தான் செய்த தவறை காயின் தேவனிடத்தில் ஒப்புக்கொண்டு மனம் வருந்தி மன்னிப்பு கேட்டிருந்தால் என்னவோ அவனுக்கு சாபம் கிடைத்திருக்காது. இதுபோல நாமும் நிறைய தவறுகளை செய்துவிட்டு தேவன் நம்மை பார்ப்பதில்லை, தேவனுக்கு இதெல்லாம் தெரிவதில்லை என்று துணிகரமாக பாவம் செய்கிறோம். நம்மை ஆராய்ந்து அறிந்த தேவன் அவர் பார்வைக்கு மறைவானது ஒன்றுமில்லை என்பதை நினைவில் கொண்டு கடந்த நாட்களில் செய்த எல்லா தவறுகளையும் விட்டு மனம் திரும்பி தேவனிடத்தில் ஒப்பு கொடுப்போம். நீங்கள் எழும்புங்க, கர்த்தர் உங்களை எழுப்புவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.